பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தற்கான பேச்சுவார்த்தையை நம்ம அமெரிக்காவும் ஈரானும் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வாயமுள்ள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து ஈரான் மேலே ஒரு தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் சைட்லேருந்து அவங்க பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கெங்கே தாக்கியிருக்காங்க, ஈரான் சைட்லேருந்து என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் என்ன பண்ணுறாருன்னு யாருனாலையும் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நேற்று தான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரான் மேலேயே ஒரு பெரிய தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காரு. நடத்திட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்துக்குள்ளே நிப்பாட்டப்படும், இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு தாக்குதல்கள் நடத்திட்டு போரை பற்றி ஈரான் கூட பேசினா அவங்க பேச்சுவார்த்தைக்கு சம்மதிப்பாங்களா, இல்லை இந்த போர் தான் நிற்குமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நான் இந்த வீடியோ எடுக்கிற முடியும் அவர் பார்த்திங்கன்னா இன்னும் என்ன செய்தி அப்படிங்கிறது வெளியிடல. அப்படி ஏதாச்சும் அவர் வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா ஈரான் மேலே இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்கன்னா அவங்க சைடில் இருந்தும் அவங்க ஒரு பெரிய பதிலடிங்கிறது அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. தாக்குதல் மூலியமானு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஹர்முஸ் நீர்நிலையை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, இப்போ இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த நீரினை திறந்து எல்லா நாட்டு கப்பலும் போக்குவரத்துகளும் அங்கே நடக்க ஆரம்பித்தாலும் அமெரிக்கா நாட்டோட கப்பலை மட்டும் நாங்கள் எங்கள் ஹர்முஸ் இந்த நீர்நிலை கூட பார்த்திங்கன்னா நாங்கள் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வர்த்தகம் அடி உலகம் நீங்களே வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று வீடியோலையோ இல்லை போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இப்போது இந்த போர் நடக்குதுல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், இந்த போரில் மற்ற நாடுகளையும் நம்ம அமெரிக்கா பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச நியூஸில் யுஏஇ நாடும் அமெரிக்காவோட கை கோர்த்து இந்த ஈரான் நாட்டை பார்த்திங்கன்னா தாக்க இப்போ பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எதனால் அவங்க இப்போ பண்ண போகிறாங்கன்னா, இப்போ இந்த ஹர்முஸ் நீர்நிலையில் அமெரிக்கா கப்பல் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்கில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.